இளசுகளோட கனவு கண்ணி 5 கம்பெனி 2000 கோடிகளுக்கு சொந்தக்காரி அசரடிக்கிற அழகிய லைலா ரம்பா. ஒரு காலத்துல 90s கிட்ஸோட கனவு கண்ணியா வாழ்ந்தவங்க தான் நடிகை ரம்பா. தன்னோட 15வது வயசுல மலையாளத்துல அறிமுகமான ரம்பாவோட முதல் படம் வினீத்தோட நடிச்சு 1992ல ரிலீஸ் ஆன படம் சிகரம். தன்னோட 15வது வயசுல மலையாளத்துல அறிமுகமான ரம்பாவோட முதல் படம் வினீத்தோட நடிச்சு 1992ல ரிலீஸ் ஆன சர்க்கம். தொடர்ந்து அவர் கூடவே அதே வருஷத்துல சம்புகுளம் தச்சன் அப்படின்ற படத்திலையும் நடிச்சாங்க. தொடர்ந்து தெலுங்குல 1993ல வெளியான ஆ ஒக்கடு அடக்கு அப்படின்ற படத்துல நடிச்சாங்க. தமிழ்ல உழவன் அப்படின்ற படம் மூலமா ஹீரோயினா அறிமுகமானாங்க நடிகை ரம்பா. அந்த படத்தை தொடர்ந்து உள்ளத்தை அளித்தா, சுந்தர புருஷன், செங்கோட்டை, VIP, அருணாச்சலம், காதலா காதலான்னு பல படங்கள்ல நடிச்சு பிரபலமானாங்க. அழகிய லைலா அப்படிங்கிற ஒரே ஒரு பாட்டு மூலமா பட்டு தொட்டி எல்லாம் பிரபலமானாங்க. கடைசியா பென்சிங்கம் அப்படின்ற படத்துல நடிச்ச ரம்பா 2010ல கனடா தொழிலதிபரான இந்திரகுமார் பத்மநாபன் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டுல செட்டில் ஆனாங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்களும் ஒரு பையனும் இருக்காங்க. இடையில ரியாலிட்டி ஷோக்களான மாநாட மயிலாட, ஜோடி நம்பர் 1 மாதிரியான சின்னத்திரை நிகழ்ச்சிகள்ல நடுவரா கலந்துகிட்டாங்க. 2017ல விஜய் டிவில வெளியான கிங் ஆஃப் ஜூனியர் அப்படின்ற நிகழ்ச்சியில நடுவரா கலந்துகிட்டு சினிமாவில் இன்னும் நடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் குடும்பத்துல கவனம் செலுத்திட்டு இருந்த ரம்பா இப்ப விஜய் டிவில ஒளிபரப்பான ஜோடி ஆர் யூ ரெடி அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஷோல ஜட்ஜா கலந்துக்கிட்டாங்க. இந்த நிலையில சின்னத்திரை மட்டும் இல்ல வெள்ளித்திரையிலும் ரம்பா ரீஎன்ட்ரி கொடுக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அண்மையில திரைப்பட விழா ஒன்றுல கலந்துகிட்ட தயாரிப்பாளர் தானு மேடையில இருந்த ரம்பா பத்தி சொல்லி 2000 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி ரம்பா. அவங்களோட கணவர் பெரிய பிசினஸ்மேன். 2000 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரம்பாவோட கணவர் என்கிட்ட வந்து ரம்பாவுக்கு மறுபடியும் சினிமா வாய்ப்பு தரணும் அப்படின்னு கேட்டார். அதுக்காக பணம் எடுக்க வேணாம், நல்ல கம்பெனி பார்த்து நானே சொல்றேன் அப்படின்னு சொன்னதா கலைப்புலி தானு சொல்லியிருக்கார். கலைப்புலி தானு சொன்னது மாதிரி ரம்பாவோட கணவர் இந்திரகுமார் பத்மநாபன் பெரிய பிசினஸ்மேன். கனடாவை தளமா கொண்டு பிசினஸ்ல இயங்கிட்டு இருக்கிறவர் பல நிறுவனங்களை நடத்திட்டு இருக்கார். ஹோம் இன்டீரியருக்கு பெயர் வாங்கின மேஜிக் வுட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட இயக்குனர் இந்திரகுமார் தான். இந்த நிறுவனம் மட்டும் இல்ல, ரம்பாவோட பேர்ல ஒரு நிறுவனம் உட்பட மொத்தமா 5 நிறுவனங்களை நடத்துறாரு இந்திரகுமார். இதுல சில நிறுவனங்கள் சென்னையில இயங்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதை தவிர இலங்கையில போரினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களோட கல்வியில மாற்றம் கொண்டு வர வகையில கல்வி நிறுவனங்களையும் அவங்களோட வேலை வாய்ப்புகளுக்காக சில IT நிறுவனங்களையும் இலங்கையில ரம்பாவோட கணவர் நிறுவியிருக்கார்.